நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் நேற்றுலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதேமாதிரி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிவிகேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி ட்ரை பண்ணுங்கள். எங்ககிட்ட நீங்கள் அதை சொல்ல ஏன்னு காரணம் கேட்காதீங்க. காரணம் ஒண்ணு இல்லையே. இந்த கேள்வி நான் கேட்டேன், அவர்கிட்ட நான் கேட்டதுக்கு வந்து ஏங்க அவங்க நம்ம ஒரு குடும்பமா பாத்துட்டு இருக்காங்க. அதுதாங்க நம்ம குடும்பமா பாத்துக்கிட்டு இருக்கோம். குடும்பத்திலேயே திருப்பியா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. மற்ற குடும்பங்கள்ட்ட போய் சொல்லுங்க டிவிகே ஓட்டு போடுங்க அப்படின்றத மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது நடக்கும். ஏன்னா நீ நல்ல கமெண்ட்ஸா கொடுத்தீங்கன்னா நிறைய நல்லா இருக்கும். டிவிகே ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுனால ஒன்றும் யூஸ் இருக்காது. ரெண்டாவது, நேத்து வந்து ஒரு குழந்தையை பற்றி சொல்லும்போது அப்நார்மல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு. இப்பயும் சொல்கிறேன், தப்பு. அது சாரி, அது சொல்லக்கூடாது, ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லணும். நான் வந்து இன்டென்ஷனலாக சொல்லலை, டக்குன்னு ஒரு அந்த வார்த்தை பிரயோகிக்க வரல, அதனால் அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கும் வந்து சாரி. அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கும் வந்து பெரிய நன்றிகள். போலாங்களா? ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, உங்கள் ஹியூமர்லாம் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. ரொம்ப டைம் எடுத்து வீடியோ போடுறீங்க, வீடியோ ஷார்ட் பண்ணுங்க, உங்க ஹியூமரை முதல்ல கட் பண்ணுங்கன்றாங்க. நீங்க தான் நேற்றுக்கு சொன்னீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கலன்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். அப்புறம் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அவர் எங்க இருந்து டக்குன்னு ஞாபகம், கண்ணனா ஏதோ ஒரு ஊர்ல இருந்து சொல்லியிருந்தாரு. ஒரு தடவை சொல்லுங்க, என் பேர் ஏதோ சொல்லியிருந்தாரு. நான் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து பாக்குறேன். நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க, துபாய், இததான் சொல்லணும்னு இருந்தேன். யாரெல்லாம் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஓட்டு போடுறதுக்காக வரீங்களோ அவங்க எல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, அந்த அவரு சொல்லியிருந்தாரு உங்களோட வீடியோஸ் எல்லாம் நைட் டைம்ல பார்ப்பேன். ஸோ அந்த டைம்ல பார்க்கும்போது ஒர்க் பண்ணிக்கிட்டே அந்த வீடியோ எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்க தலையில தப்பாருங்க, எங்க வீடியோ எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. போலாங்களா? நீங்க எல்லாம் பரவாயில்ல, ஒருத்தன் லைவ்ல உட்காந்து பார்த்துட்டு வெறுப்பா வரான். அன்பு தம்பி தான், வேற எதுவும் இல்லை. இதை பார்க்கணுன்றீங்க. ஒருத்தர் லாக் பண்ணிட்டு இருக்காரு, சென்னை வீலாக் பண்ணிட்டு இருக்காரு. காலையிலேருந்து சொன்னீங்களே என்னமோ சென்னையாவது அவர் வந்து கவர் பண்ணியிருக்கலாம், இங்கே ஒரு 16 தொகுதி இருக்குது, 16 தொகுதியாவது கேன்வாஸ் பண்ணியிருக்கலாம், விட்டுட்டாரு, முடிச்சிட்டாரு. நீங்கள் ஒரே நாள்லேயே 16 முடிச்சிடாரு போல இருக்கு. சொல்லணும்ல, நடந்துருச்சுல்ல, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பார்க்குறாருன்னு நினைக்கிறாங்க. சென்னையாவது பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு சென்னை ஓவரால் என்னென்ன பண்ண முடியும், ஏத்து, அருவாலை ஏத்து, வாழை ஏத்து, எல்லாத்தையும் கூடு, எல்லாரையும் பாரு, புதுமண ஜோடி வராங்களா உள்ள ஏத்து, பேட்டு குடுக்குறானா, பால் எல்லாத்தையும் வாங்கிக்க. அது யாருப்பா, கல்யாண பொண்ணு, அட வாங்கப்பா, வாங்க மேல வாங்க, ஏன் கொஞ்சம் போட்டுக்கிட்டு மேல வாங்க அப்படின்னு எல்லாரையும் மேல ஏத்தி சென்னையே இன்னைக்கு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காரு. காலையில ஆரம்பிச்சாரு. காலைல வரும்போதே ஆரம்பிக்கும் போதே வீட்டு வாசல்ல வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தாரு. ரெண்டாவது, விவாகரத்து கேஸ ஜூன் மாசம் தள்ளி வச்சுட்டாங்க. அதாவது யாரோ போட்டிருந்தாங்க ட்விட்டர்ல, இன்னைக்கு சம்பவம், இன்னைக்கு இது நாள் வரைக்கும் நாங்க வந்து ஏதாவது ஒரு கேஸ் வந்து தள்ளி போட்டாங்கன்னா வந்து வருத்தப்படுவோம். நான் ஹிஸ்டாரிக்கல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேஸ நீங்க தூரத்துக்கு போட்டது பெரிய வந்து ஹாப்பியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலயும் வந்து அவங்க தரப்பு தான் வந்து அவங்களுடைய மனைவி தரப்பு தான் கேட்டிருக்காங்க. விஜய் தரப்புல இருந்து எதுவும் மியூச்சுவலா கேட்கலன்ற மாதிரி செய்திகள் ஒரு பக்கம் வருது. இன்னொரு செய்தி, விஜயோடைய அந்த சொத்து மதிப்பு திருச்சியில வந்து 100 கோடி ரூபாய் வந்து அதிகமா கம்மியா காட்டியிருக்காரு. இல்ல அங்க 200 சில்லற கோடி காட்டியிருக்காரு, பெரம்பூர்ல 100 சில்லற கோடி காட்டியிருக்காரு. அது வந்து முறைகேடானது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. வழக்கு வந்து அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வச்சு எலெக்ஷன் முடிச்சுட்டு எம்எல்ஏவா வருவாரு. ஐயோ, எம்எல்ஏன்னு சொல்லக்கூடாது, அது சொன்னா அவர் தொகுதிக்கு அவர் தொகுதியில ஒரு எம்எல்ஏவா வருவாரு. உலகத்தில் யார் வந்து இங்க ஜெயிச்சாலும் அவங்க ஒரு எம்எல்ஏ தான், அதனால உங்களுக்கு டவுட் வேண்டாம். சோ அந்த வழக்கு தூக்கி அடுத்த வாரம் ஒத்தி வச்சிட்டாங்க. ஆமா, அப்படிதான் காட்டியிருக்காரு, முறைகேடு தான், ஆனா அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு வந்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. தம்பிக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்ன இந்த பவுன்சருங்களுக்கு எல்லாம் அடுத்த வாரத்துக்கு மேல வேலை இருக்காதுல்ல அப்படின்னு. ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னா, இல்லையே அதுக்கப்புறம் இப்ப என்ன இல்ல அப்போ வந்து கும்பலாம் இருக்கு. அதான் சொன்னேன், ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும்
இப்போ என்னவா இருக்காரு அப்படின்னு. இப்போ ஒரு நடிகரா ஒரு கட்சி தலைவர். அடுத்த தடவை எம்எல்ஏ இருக்கும்போது இதுக்கு மேல கும்பல் கூடும்ல, அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வேலை இருக்கு தம்பி. தெரியல அது எப்படி என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. சென்னை ஓவராலா இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையுமே. அது காலையில ஒரு 11:30 மணிக்கு ஆரம்பிச்சதுல இருந்து லைவ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ திருவள்ளூர், பொன்னேரி, அங்க இங்கன்னு அப்படியே வந்துட்டு இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்க இந்த வேலையில கிட்டத்தட்ட மதுரவாயில் வரலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மாதவரம் அந்த இதெல்லாம் தாண்டி இவரு ஏத்திருக்காங்கல்ல ரேவந்த் சார் எல்லாரும் வராங்க. அவர் விஎஸ் பாபு கூட இப்பதானே ஏத்துறாரு. ஆமா, அப்படின்னா அந்த எல்லா சென்னையில இருக்கக்கூடிய எல்லா முகங்களையும் வந்து மேடையில அந்த இதுல பிரச்சாரத்துல வந்து கூட்டிட்டு வராரு. ஸோ கடைசியா விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், ஒரிஜினலாம் வருவாரு. ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நேத்துல இருந்து நம்ம சில விஷயங்களை வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கருத்து கணிப்புகள் என்னென்னலாம் வந்துச்சு, எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படின்ற அந்த கணக்கெல்லாமே வந்து எல்லாமே வந்து பொய்ன்றதை தாண்டி ஏதோ ஒரு நோக்கத்தோட சொல்ற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்ல, இவங்க வேஸ்ட், இவங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அதான் கிட்டத்தட்ட இதுதான். இவரு தான் மக்கள் விரும்பும் முதல்வர், எல்லாம் விரும்புறாங்க. ஆனா இவங்களுக்கு 3 சீட்டு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஏதோ ஒண்ணு இவங்களுக்குள்ளாரதான் இருக்கணும், இந்த கேம்ல இவர் இல்ல அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான சில வேலைகள் வந்து நடக்குது. பட் ஆனா ரியாலிட்டியில பார்த்தா வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வேவ் வந்து அப்படியே ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கு. அவர் சொல்ற மாதிரி ஒரு அமைதின்றதை தாண்டி ஒரு வேவ் வந்து அப்படியே ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுது. அது இன்னைக்கு சென்னையில பண்ணது வந்து பெரிய அளவுக்கு வந்து சென்னையில ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் விஜய் விஜய்னு காட்டும் போது ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அந்த தோற்றம் ரொம்ப தேவையான ஒண்ணுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, டிவிகே இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருந்தது இல்ல, காம்படிஷன் இருந்தது இல்ல. ஒண்ணு இவங்க இல்ல இவங்க. 2021 திமுக தான் ஆட்சிக்கு வரும், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னாங்க. 2011 ஜெயலலிதா தான் வராங்க, எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்ற ஒரு ஆணித்தரமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. 2016 தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, யார் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆட்சியில இருந்தாங்க, அவங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்க. அப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் தனியா நின்று மக்கள் நல்ல கூட்டணியா போச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால எது வரும்ன்றது தெரியல. அதை விட ஒரு குழப்பமான தேர்தலாக தான் இந்த 2026 வந்து வந்திருக்கு. ஒரு பக்கம் விகடன்ற ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளுமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான், விஜய் வந்து ஒரு ஸ்பாயிலர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா யாரை கேட்டாலும் நாங்க ஓட்டு வந்து விஜய்க்கு தான், நாங்க விஜய்க்கு தான் போடுவோம், எங்க ஃபேமிலியே விஜய்க்கு தான் போடுவோம், நம்ம கமெண்ட்லயே வந்து எல்லாரும் விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி. இல்ல நம்ம வந்து விஜய் ரசிகர்கள் அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவானவங்க இருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்கன்றத தாண்டி இன்னைக்கு கேட்டிருந்தேன். ஏன்னா ஊருக்கு போறேன் அப்புறம் ஓட்டு போடுறதுக்கான தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்கு கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, திருச்சி கிழக்கு தான், விஜய் தான் வருவாங்க, அவங்க பரம்பரை டிஎம்கே, ஆனா விஜய் தான் சொல்றாங்கண்ணா. நீங்க மட்டும்தான் இப்ப மாத்தி போடலான் இருக்கீங்க. புரியல, சொல்லுங்க. நான் சொல்லிடணுமா இதுக்கு தான் நான் போறேன்னு சொல்லிருந்தோமா? சரி, நீங்க நாம் தமிழருக்கு தான் போடுவீங்க எங்களுக்கும் தெரியும். சொல்லுங்க, நீங்களும் நான் தமிழர்னு சொல்லிருங்க. நான் சுயேட்சைக்கு போடலான் இருக்கேன். சுயேட்சைக்கு போடலான் இருக்கீங்களா? யார் அந்த சுயேட்சை? ஒருத்தர் இருக்காரு ஏரியால, அவருக்கு. அப்படிங்களா? நல்ல மனுஷன். ஆனா சின்னதான் விசில் வச்சிருக்காரு. அதுதான் நானும் வரலான் இருக்கேன். ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, இந்த 2 ஓட்டுங்க விழுந்துருங்க. நீங்க போய் தாராளமா உங்களோட பரப்புரைகள்னு நீங்க போய் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. நிறைய லேடிஸா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், நமக்கே வந்து நிறைய வந்து ரீல்ஸ் இந்த விஜய் பேசுறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. நமக்கே இவ்வளவு ஷேர் பண்றாங்கன்னா அப்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு. அதான் சொல்றேன், அது நடக்க போது ஒரு வேவ் வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, எங்க போனாலும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனா கருத்து கணிப்புகள், ஏன்னா பொதுவா இப்ப ரீசெண்டா அந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து ஏமாற்றத்துக்குரிய வகையில் தான் இருந்தது. பீகார் தேர்தல் உட்பட எல்லாமே வந்து, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலே 400 தொற்றுவாங்க, 300 சொச்சம் தொற்றுவாங்க, பார்த்தா 250 வந்து முடிஞ்சு போச்சு பிஜேபிக்கு. அப்போ அதே மாதிரி தான் இப்போ பீகார்லயும் நடந்துச்சு உங்களுக்கு. ஆஹா ஓஹோன்னாங்க, இவங்க இவ்வளவு வருவாங்க அவ்வளவு வருவாங்க, ஒண்ணுமே நடக்கல, 200 தாண்டி பிஜேபி பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி கருத்து கணிப்புகளும் வந்து இப்போ பிஜேபி டிஎம்கே வந்து 180 185 அடிக்கும், 190 அடிக்கும்ன்றாங்க. ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்ல, 35-40 முடிஞ்சிரும்ன்றாங்க. டிவிகேக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு 10% கிடைக்கும், அதுக்கு மேல ஒண்ணும் கிடைக்காதுன்றாங்க. ஸோ கருத்து கணிப்புகள் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இந்த தடவை வந்து நிறைய பேர் வந்து கணிக்கவே முடியலன்றாங்க.
கருத்து கணிப்பு எடுக்கிறவங்களே நிறைய பேர் கணிக்கவே முடியல, என்ன வேவ் நடக்குதுன்னே புரியலன்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வேவ் வந்து இப்போ ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி போய் இதாக போகுதுன்றது ஒரு பக்கம். இப்போ நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்த்தா நம்ம சொன்னோம், இன்னும் கிராமத்துக்குள்ளெல்லாம் நிறையா போகலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில சைடு சொல்கிறாங்க சிட்டிலேயே நிறைய பேர் வந்து கேட்கல அப்படின்னாங்க. அதாவது ஏற்றுக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து இருக்கிற குறைகளை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒரு சில பேர் ஆமாங்க கிராமத்து சைடுக்குள்ளே வரலனாலுமே நாங்கள் எல்லாமே விசிலுக்கு தான் போடுறதா இருக்கோம், பெருசாக பிரச்சாரம் எதுவுமே இல்லைன்னா கூட நாங்களாம் விசிலுக்கு தான் போடுறோம் அப்படின்ட்டு. என்ன நடந்தாலும் அது 4ஆம் தேதி தான் வந்து தெரியும். அதாவது அதோட 23ஆம் தேதி போலிங்கை வச்சு கூட ஓரளவுக்கு நம்ம வந்து கணிக்கலாம். சென்னை பொதுவாக சென்னையில நம்ம ஓவரால்ன்றதை தாண்டி சென்னையில வந்து பர்சன்டேஜ் எப்பவுமே ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா வெயிலா இருக்கும், போக மாட்டாங்க, இது இப்போ போய் அவன் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறது அப்படின்னுவாங்க. ஆனா இந்த தடவை இளைஞர்களுடைய ஓட்டு வேற லெவல்ல இருக்க போது. இளைஞர்கள் பண்ண போற அந்த வேலை தான் ஒரு ஆட்சி மாற்றமோ இல்ல ஒரு பெரிய அரசியலையே வந்து ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ இருக்க போது. நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அவங்க வந்து இந்த கட்சிக்கு தான் போடுவோம், நாங்க டிவி கேக்கு தான் போடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து இல்லப்பா நமக்கு திமுக அப்படி பண்ணிருக்குப்பா, அதிமுக இப்படி பண்ணிருக்குப்பா அப்படிலாம் சொன்னா கூட நான் ரெடி இல்ல, என்கிட்ட நீ வராத, என் ஓட்டு இங்கதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்றதுனால ஸோ இளைஞர்களுடைய ஓட்டும் இந்த இளம் பெண்கள் இளம் வாக்காளர்களோட ஓட்டம் பெரும்பாலும் வந்து விஜய் வந்து எடுக்கிறாருன்றதுனால இந்த கருத்து கணிப்புகளை அவ்வளோ சீக்கிரம் வந்து இது பண்ண முடியல, அப்சர்வ் பண்ண முடியல. யாராலையுமே வந்து அப்சர்வ் பண்ண முடியல. சொல்றவங்கலாம் இப்போ சொல்லியிருக்காங்க, 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும் யார் எடுத்தது உண்மையான கருத்து கணிப்பு, யார் கொடுத்தது உண்மையான கருத்து திணிப்பு அப்படின்றதெல்லாம் 4ஆம் தேதி ஒரு 12-1 மணி வாக்கில் தான் நமக்கு வந்து தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு நம்ம 23ஆம் தேதி ஓரளவு 23ஆம் தேதி கணிக்கல. விஜய் அவர்கள் நாங்கள் நிற்கிறாருங்களே, திருச்சி கிழக்கில் நிற்கிறாருல, அங்கே பார்த்தீங்கன்னா ஓட் பெர்சன்டேஜ் வந்து போலிங் வந்து கம்மியாக தான் நடக்குது அப்படின்றப்போ இப்போ இங்க நிக்கிறாரு, இந்த தடவை ஹையஸ்டா ஏறுது அப்படின்னாலே நம்ம ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கலாம். அதுதான் அங்க வந்து கம்மியா தான் எப்பயுமே புதுச்சேரியிலே அதிகமா இருக்கு. ஆமா 91% ஆயிருக்கு. சோ இப்போ தமிழ்நாட்டுல உங்களுக்கு 75-76 அந்த ரேஞ்ச் வந்து வருது. ஒருவேளை 85-90 வரைக்கும் போச்சுன்னா அப்ப நீங்க அந்த வேவை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இளைஞர்கள் அத்தனை பேரும் வந்து ரொம்ப உற்சாகமா இருக்காங்க, ரெடி ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு 18+ ஸ்டார்ட் ஆயிட்டாங்க அப்படின் போது ஸோ இது எங்க கொண்டு போய் விடப்போகுது அப்படின்ற ஒரு பெரிய இது இருக்கு. பட் அந்த வேவ் பயங்கரமா இருக்கு, இந்த இளைஞர்களோட வேவ் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ அதனால இந்த இன்னைக்கு சென்னை கவர் பண்ணது, நேற்று திருச்சிக்கு போயிட்டு அந்த வேலையை பார்த்தது, அப்புறம் அப்படியே இன்னைக்கு சென்னைக்கு வந்து இன்னைக்கு சென்னையில இருந்து காலையில இருந்து ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறது. ஸோ இன்னைக்கு எப்படி ஈவினிங் வரைக்கும் இந்த இது நடக்கும். ஸோ நல்லபடியா இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. நாளைக்கு ஏதாவது வீடியோ ரிலீஸ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சாரம் எதுவும் பெருசா கிடையாது அப்படின்றதுனால இருங்க. இப்பதானே 100 கோடி ரூபாய் வீடியோவோட சர்க்குலேட் பண்றதுக்கு நல்லா, இப்பதானே 100 கோடி ரூபாய் முறைகேடு அப்படின்னு வந்திருக்கு. இன்னும் வர வேண்டியவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, நீ எல்லாம் நாட்டுக்கு நல்லது பண்ண போறியா அப்படின்னு. ஏன்னா 10,000 தான் கையில வச்சிருக்கேன், ரொக்கம் வச்சிருக்கேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன் இல்ல. அது எப்படி, நான் தான் விசுவாசியாச்சுல, வரவா அதுக்கு பின்னாடி வருவோம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இனிமே தான் வருவாங்க. சோ அந்த சாயந்தரம் பேசலாம், அது என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்றத சாயந்தரம் அதை பத்தி 2 வீடியோ எனக்கு கன்ஃபார்ம், அதனால அது இவர் கையில தான் இருக்கு. செல்லம் ராஜ், நேத்து சத்யராஜ், இன்னைக்கு பிரகாஷ்ராஜ். இல்ல எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு, அந்த கில்லி படத்துல கழுத்துல துண்டை போட்டு இப்படியே அது என்ன பண்ணிருக்கணும் விட்டுருக்க கூடாது. விஜய் அன்னைக்கு விட்டதுதான் இன்னைக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்குன்ற மாதிரி அது விடாம அங்கிருந்து தரன்னு சென்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு வந்துருந்தாரு. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அவர் இப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க பார்ட் டைம் அரசியல்வாதி, நீங்க சத்யராஜ், கமலஹாசன் அவர்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு, அரசியலே பார்ட் டைம் தான் அப்படின்னு. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து முழு நேரமெல்லாம் அரசியல் பண்ண முடியாது அப்படின்ட்டாரு. அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நம்மளும் வந்து சொல்லிட்டோம். இப்போ பிரகாஷ்ராஜ் வந்திருக்காரு, அது எப்படி திராவிட மாடல் எவ்வளவோ பண்ணிருக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து. நான் விஜய் அரசியலுக்கு வர வேணாம்னு சொல்லல, நீ யாரு சொல்றது அரசியல் வரக்கூடாது, நீ என்ன சொல்றது எங்களை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இது என்ன ஏதுன்னு நீங்க வந்து எதுவுமே சொல்லாம நீங்க வந்து வரீங்க, நீங்க வந்து குறை சொல்றதுக்கு அரசியலுக்கு வந்தாச்சு, அரசியல் அப்படிதான் பேசுவாங்க. இப்போ உங்களை வச்சு பேச வைக்கலையா, இப்ப நீங்க யாருன்னே தெரியல, திடீர்னு எங்கேருந்து வரீங்க, திடீர்னு வந்து நான் ஏன் அளவுக்கு நீ அரசியல் பேசியிருக்கியா அப்படின்றீங்க. யாரையா பார்த்து கேட்கறனா, உன் கூட நடிச்சவனையே உன் கூடவே இருந்த ஆட்களை போய் வந்து இப்போ நீ வந்து கேள்வி கேட்கற அப்படின்னா யாருக்கு வேலை செய்யறீங்க? சரி வேலை செய்யறீங்க ரைட்டு, அந்த கட்சியுடைய நலத்திட்டங்களை பேசுங்க, அந்த கட்சியுடைய அரசியலை பேசுங்க, அந்த கட்சியோட எதிர்கால திட்டங்களை பத்தி பேசுங்க. அதெல்லாம் விட்டுறாங்க. அது எப்படிங்க ஒரு டிரைவர் பையனுக்கு போய் வந்து கொடுக்கலாம்? டிரைவர் பையனுக்கு என்ன தெரியும்?
நான் கூட ட்வீட் போட்டேன். உண்மைதான், டிரைவர் பையனுக்கு ஒன்றும் தெரியாது, சிஎம் பையனுக்கு தெரியும், அமைச்சர்களோட பையன்களுக்கு தெரியும், மற்ற எம்பிக்களோட பையன்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா விஜய்க்கு மட்டும்தான் எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியும், நீங்க அரசியல்வாதி தானே, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஏன் அளவுதான் அரசியல் பேசலன்ட்டாரு. அவருக்கு அரசியல் தெரியுங்க, சத்யராஜுக்கு அரசியல் தெரியுங்க, கமலஹாசன் அவர்கள், சிபிராஜுக்கு அரசியல் தெரியாது, ஆனா அவங்க தங்கச்சிக்கு அரசியல் தெரியும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சத்யராஜுக்கு தெரியுமா, சிபிராஜுக்கு அப்புறம் பிறந்த நியூட்ரிஷியனிஸ்டுக்கு தெரியுமா, ஆனா சிபிராஜுக்கு அரசியல் தெரியாதான். என்ன லாஜிக் இது? அது இப்படி அவர் பிரகாஷ்ராஜ் வில்லன் ரோல் பண்ற பிரகாஷ்ராஜுக்கு தெரியுமா, ஹீரோ நடிக்கிற விஜய்க்கு தெரியாதா? அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு ரகுவரன், எனக்கு மட்டும் வில்லன் பேரு சாரி அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்திக், எனக்கு மட்டும் வில்லன் பேரு ரகுவரனா? பாத்துக்கோங்க, ஹீரோ பேர் கார்த்திக். ஆமா, ஹீரோ பேர் நோட் பண்ணிக்கோங்கப்பா இதெல்லாம். பட் ஆனா ரகுவரன் தானே கெத்து. நோட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி வருவ, உனக்கு என்ன அது எனக்கு புரியவே இல்லைங்க. ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னதுல என்னங்க பிரச்சனை, என்ன தப்பு? சரி அப்படியே தப்புனா கூட அவர் திருத்திக்கிட்டார்ல. ஆமா ஸ்டாலின் சார்னே சொல்லக்கூடாதுன்றாங்க. ஜெயலலிதா மேடம்ன்றாரு, ஸ்டாலின் சார் கரெக்ட் தானே? ஆமா. இல்ல பிரேமலதா அவங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட இல்ல, முதல்வர் ஸ்டாலின், அவ்வளவுதான். முதல்வர் ஸ்டாலின், அண்ணன் ஸ்டாலின். துரந்தர் அப்படிதான் இருக்கும். நேத்து கூட எடப்பாடி ஐயோ பழைய ஞாபகத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கோமே. துரந்தர் தான் கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். அவங்க துரந்தர், இன்னொரு துரந்தர் வந்திருக்காரு, ராகுல் காந்தி. அவர் தான் பெரிய துரந்தர் ஆயிருக்காரு இன்னைக்கு. அதிமுகவும் தமிழகத்திற்காக பாடுபட்டு இருக்கு. சபாஷ், வெரி குட். கூட சேர்த்து வச்சிருக்கோம் பத்தியா. இவரே ஒரு தலையில அள்ளி போட்டுக்கிட்டாரா, கூட்டணி கட்சின்னு சொல்லி. ஆமா, திமுகவே போட்டுக்குச்சு. அப்ப இப்ப நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு வந்தோம்னா எல்லாரும் பேட்டி கொடுக்குறாங்க. சத்யராஜ் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, பிரகாஷ்ராஜ் ஒரு பக்கம் அவர் ஒரு ஆஸ்கார் வாங்கினா நான் சந்தோஷப்படுவேன். அவர் இப்ப அரசியல், உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் ஆஸ்கார் வாங்குறாரு, அரசியல்ல போய் ஏதோ பண்றாரு, என்ன அரசியலோ அதை பேசுறது இல்ல, எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இவங்களுக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா பதவி ஆசை இல்ல, பணத்தாசை இல்ல, சேவை ஒன்றே குறிக்கோளாக வந்திருக்கக்கூடியவங்க பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் எல்லாம். எல்லாருக்கும் இருக்கக்கூடியதாங்க பதவி ஆசை. மக்கள் முடிவெடுக்க போறாங்க, வேணானா மக்கள் வேணான்னு முடிவெடுக்க போறாங்க, வேணும்னா இது பண்ண போறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அது எப்படி நீ வரலாம், வேற யாரு வரணுமா? அவரு வரணும், அவருதான் வரணும். அவருதான் வேணாம் தானே மக்கள் சொல்றாங்க. அவர் வேணாம்னு யாருங்க சொன்னாங்க? மக்கள் தான் சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் சொல்லல, மத்தவங்க எல்லாருமே வேணாம் தான் சொல்றாங்க. இந்த கேட்டகரிக்குள்ளார அவரை கொண்டே வர மாட்டேங்கிறீங்களே. நீ பாட்டுக்கு நேத்து படம் நடிச்சிட்டு இருந்த, இன்னைக்கு நீ வந்துட்டு ஏன் சீமான் அவர்களுக்கு சொல்லவே இல்லை? அப்பெல்லாம் எங்க போனாங்க? பொருட்டா மதிக்கல, விட்டுருங்களேன். அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காரு, அவர் விட்டுருங்க. இந்த பொருத்தெல்லாம் ஏன் அவருக்கு வர மாட்டேங்குது? 33 வருஷமா ஒருத்தர் ஒரு ஃபீல்டுல இருக்காரு, அவரு வந்தோன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. கொஞ்ச நாள் ஒருத்தர் ப்ரொடியூசராவும் ஹீரோவாவும் வளம் வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவரு வரும்போது ஏன் இந்த கேள்வி எல்லாம் சரி எனக்கு இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க விஜய் எல்லாம் அவர் பாரம்பரிய அரசியல் குடும்பத்துல வந்திருக்காருல்ல, அதெல்லாம் அது பாரம்பரியம், இது பண்பாடெல்லாம் விட்டுருவோம். திமுக ஆட்சியில நல்ல ஆட்சி, நல்ல நிறைய திராவிட மாடல்ல நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஓகேங்களா. ஆனா அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்குல்ல. அந்த பொற்கால ஆட்சியிலையும் சில பிரச்சனைகள் இருக்கும்ல, விளாத்திக்குளம் மாதிரி, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி, இல்ல வேற ஏதாவது மது போதையால நடந்த பிரச்சனைகள், பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள்லாம் இருக்கும்ல. ஒரே ஒரு தடவை திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி நடப்பது நமக்கெல்லாம் அவமானம் இல்ல, அவ்வளவு கூட வேணாம், திராவிட ஆட்சியில் இதெல்லாம் நடக்கக்கூடாது, முதல்வர் அவர்கள் ஒரு சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை இந்த 5 வருஷத்துல அப்படி போட்டாதான் விசுவாசம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிருமே. அப்புறம் எப்படி பிரச்சாரத்துக்கெல்லாம் கூப்பிடுவீங்க இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம்? அதுதான் கேட்கிறேன். உங்க ஒரு நடிகனை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு நடிகனை நீங்க கூட்டு வரும்போதே நீங்க யாரான்னு தான் கேட்க தோணுது. எங்கிருந்து வந்துக்கிறானுவ, திரைத்துறை தான். அதுதான் என்னடா இல்ல விஜய் எதிர்க்கணும், அப்ப நீ வா உள்ளவா, இது ஏடிஎம் நீ வேணா நீ போ, ஏடிஎம்கே எல்லாம் எடுத்து பேச அதெல்லாம் இப்ப அவசியம் இல்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதுக்கெல்லாம் வீடியோ போட்டோம், விஜய் எதிர்க்கிறியா நீ வா உள்ளவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே, அதாவது இவங்க மேலோட்டமா பார்க்கும்போது விஜய் எதிர்க்கல, ஏடிஎம்கே கூட தான் சண்டை போடுறாங்க, டெல்லி கூட தான் சண்டை, ஆனா உள்ளுக்குள்ள முழுக்க விஜய் எதிர்ப்பு தான். சத்யராஜா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா
எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வாங்க நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பேச வச்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த ராஜ் தான் எப்படி இருக்காருன்னு பார்த்தா டக்குன்னு நம்ம சிபிராஜ் இறங்குறாரு. ஆமா, நான் பண்றேன் பாருங்க. இப்போ ஒரு சம்பவம்ட்டு ஒரு 2 பேருக்கு வந்து அவரே வந்து வீடியோ போட்டிருக்காரு. 2 ஆதரவு கொடுத்திருக்காரு. ஸோ அப்போ அதுலயே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளார விஜய் பூந்துட்டேன்னு சொன்னதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரா, எங்க அப்பா அப்படி பேசுறாரா, இருங்க இப்ப நான் எப்படி பேசுறேன் பாருங்க அப்படின்னு சிபிராஜ் ஒன்று வந்து பேசுறாரு. நேற்றுக்கு இந்த ரமணா படத்துல சொன்ன மாதிரி தான், என் அப்பாவா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வலிக்காம கொஞ்சம் பார்த்து வாரியர்ஸ் கிட்ட நாங்க பார்த்துக்கிறோம். அப்பா தான் இருந்தாலும் அவர் எங்க அப்பா, கொஞ்சம் பார்த்து வலிக்காம. இந்த மாதிரி நடிகர்களை கூட்டு வந்து அதே துறையில இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்ததை வரவேற்காம ரொம்ப அசிங்கமா சில விஷயங்கள் வந்து, அதாவது கருத்தியல் ரீதியா எதிர்த்தா பரவாயில்ல, விஜய்க்கும் இவங்களுக்கும் கருத்தியல் ரீதியா எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களும் பெரியாருன்றாங்க, அவரும் பெரியாருன்றாங்க. இவங்களும் வந்து அம்பேத்கர் அப்பப்ப தேவைக்கு கூப்பிட்டுப்பாங்க, அவரும் அம்பேத்கரை கொள்கை தலைவரா வந்து வச்சிருக்காரு. இவங்களும் பிஜேபி எதிர்க்கிறாங்க, அவரும் பிஜேபி எதிர்க்கிறாரு. கேட்டா இவங்க அளவுக்கு எதிர்க்கல, ஏன் அவங்க அளவுக்கு அவர் எதிர்க்கணும்? இவங்க அளவுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது, நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம், டெல்லி எதிர்க்கிறோன்றது. இல்லை, இவங்க எல்லாம் கேள்வி கேட்டாங்களா என்னன்னு தெரியல. கேட்டாங்களா? டிவி தவங்கலாம் இன்னைக்கு வந்து நாட்டையே ஆடுறாங்க, அதெல்லாம் ஓகேவா? அது பிரகாஷ் ராஜுக்கு பிடிக்காது. அதனால தான் அவருக்கு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா தாங்க, அதுதாங்க அவர் பெருமையா சொல்லிட்டு. செருப்பு தைக்கும் ஒரு தொழிலாளியா இருந்தவர் ஒரு நாட்டை ஆழ்ந்தாரு, ஆபிரகாம் லிங்கன். அவருக்கு வந்து அரசியல் நாலேஜ்லாம் இல்ல. அது நம்ம ஊர்ல இல்ல, அது ஆப்பிரிக்கா. அது இங்க இது வேற, ஆப்பிரிக்கா அது வேற, தப்பா சொல்லிடுவோம். அமெரிக்காவா? ஆபிரகாம் லிங்கன் வேற. இங்க அங்க ஆபிரகாம் லிங்கனா இருக்கலாம், இங்க நீ அமிர்தலிங்கம் தான். எந்த அமிர்தலிங்கம்? இந்த அமிர்தலிங்கம். 3 தொட்டது யாரு? ஆம்ஸ்ட்ராங்னோ. இவரு கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களுக்கு அவருக்கு பாண்ட்ல இருந்தே அரசியல் இருக்குன்றதுனால அவரு பிரச்சனை கிடையாது. அவர் இதுல விஜய்க்கு மட்டும் தான் வராது, போடும்போது விஜய்க்கு மட்டும் தான் வராது. ஏங்க அவர் அந்த ஆன்டிபயோட்டிக் போட்ட அந்த அரசியல் ஆன்டிபயோட்டிக் வந்து விஜய்க்கு வந்து போடாம இருக்காங்க. அந்த திராவிட தடுப்பூசி அவருக்கு போடாம விட்டுட்டு இருக்காங்க. அதோட மிஸ்ஸிங் தான் அவர் வந்து திரைத்துறைக்கு போயிட்டாரு. திடீர்னு எந்த ஒரு கொரோனா டைம்ல ஒரு ஊசியை போட்டுட்டு இருக்காங்க, அது கொரோனா ஊசி இல்ல போல, திராவிட ஊசி போல. திடீர்னு ஐயோ நம்மளும் அரசியலுக்கு வரலாம்னு அவர் வந்துட்டாரு. அதுதான் இப்ப இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுதான் நம்ம சொல்றது. என்னன்னா, நீங்க கருத்தியல் ரீதியா எதிர்த்து பேசுங்க. விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கணும், இல்ல இந்த மாதிரி வந்திருக்காரு, இல்ல நீங்க திராவிட மாடலுக்கு ஆதரவா பேச போறீங்கன்னா உங்களோட சாதனைகளை வந்து பேசுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சாதனை, விளாத்திக்குள்ள சாதனை, இதை வச்சு நீங்க வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு அவன் வரக்கூடாது, இவன் வரக்கூடாது, இவனோட பையனை நீ ஏன் நிறுத்தணும்னா, நீ ஏன் வர முதல்ல? எவன் பையன் எவனோ நிறுத்துறான், உனக்கு ஏன் கஷ்டமா இருக்குது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. எதுவும் பண்ணல, சொல்ற மாதிரி எதுவும் பண்ணல, கேட்க முடியல. ஏன் நல்லா தானே வருமானம் வருது சினிமால உங்களுக்கு, அப்படியே இங்க வந்து தொலைறீங்க பார்ட் டைமா? அப்பப்போ வந்து எங்க உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் கேட்கறாங்க, தேவையில்லாம வந்து வாங்கிட்டு போறாங்க, நம்ம என்ன பண்றது? வாங்கிக்கிங்க, ஃப்ரீயா வாங்கிட்டு போ. மக்கள் எல்லாம் ஏதோ இப்பதான் சிரிச்சு சந்தோஷமா திரியிறாங்க, அது உங்களுக்கு இப்போ பிடிக்கல. அதானே இப்போ போய் ஒப்பாரி வச்ச மாதிரி வீட்டுல உட்காந்துருக்கணும். சர்க்கார்ல வர மாதிரி தான், உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா அப்படின்னு கேட்கற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஸோ பிரகாஷ்ராஜ் மாதிரியான நபர்கள்லாம் திடீர்னு வந்து இந்த அரசியல் பேசும்போதே நமக்கு வந்து புரிஞ்சுங்க. அதாவது கருத்தியல் ரீதியா ஏதாவது அவங்க வந்து ஆதரவு கொடுத்தா பரவாயில்ல, ஆனா சம்பந்தமே இல்லாம வந்து விஜய் எதிர்ப்புக்காக வந்து வராங்கல்ல. ஸோ விஜயை நாங்க எக்ஸ்போஸ் பண்ண வரோம், விஜய் எல்லாம் ஒரு அரசியல்வாதி இல்லைன்றது சொல்றதுக்கு நீங்க தேவை கிடையாது. அதுக்கு தேவையான ஆட்கள் இங்க இருந்தாங்கன்னா அவங்களே பண்ணிடுவாங்க. அதுக்கு உங்களை கூட்டு வரும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருமே நீங்க யாரு அப்படின்றது. அவ்வளவுதான், சிம்பிள். இவங்கெல்லாம் பேசக்கூடாதுன்றதுக்காக திரைத்துறையிலேயே வச்சு அவங்களே வச்சு பேசி கூடவே நடிச்சவங்க எல்லாம் பேசிட்டா அவங்க எல்லாம் நம்பிடுவாங்கல்ல. இப்போ விஜய் நிக்கிறாரா, இப்போ விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான நடிகர் யார் கூட நடிச்சு? சத்யராஜ் கூட நடிச்சிருக்காரு. ஓகே, அதான் இப்போ அவர் வந்துருவாரு, ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, சீட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ பிரகாஷ் ராஜ் அடுத்து எம்பி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஸோ அப்போ அவரை கூட்டு வந்து பேசுவோம் அப்படின்னு பேச வைக்கிறாங்க. இதுதான், இது வந்து அவங்களுடைய இவருக்கு பொருந்தாது, துணை முதலமைச்சருக்கு பொருந்தாது. ஆனா விஜய்க்கு தான் பொருந்தும். நீங்க திராவிட பாரம்பரியத்துல இருந்து பண்பாட்டுல இருந்து நீங்க சொல்ற மாதிரி வருந்தீங்கன்னா அந்த கேள்வி இருக்காது. அமைச்சர்களோட பசங்களா வரும்போது இருக்காது. ஆனா அவர் வந்து அவர் கூடவே இருந்த ஒரு டிரைவருக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா அது வந்து அவர் பொறுக்காது, அது செய்யக்கூடாது. யார் வளர்ந்தாலும் உங்களுக்கு எல்லாம் பொறுக்காது. யார் வளர்ந்தாலும் இல்ல, ஒரு விஜய் வளரணும், ஒரு சிலர் வளரணும். இங்கெல்லாம் வந்து வளர்ந்தாரு உடனே நீங்க கட்சிக்குள்ளார வந்து இளைஞரணி ஆகலாம், அடுத்து நீங்க எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், அப்புறம் நீங்க துணை முதலமைச்சர் கூட ஆகலாம். ஆனா நீங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சு
சிஎம் இல்ல, உங்களுக்கு அந்த ஆசையே வரக்கூடாது. கட்சி ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சுட்டு இல்ல நான் கலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அப்படின்னா தான் நீங்க வந்து வரணும். ஏன்னா இதெல்லாம் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்ப யாரும் அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. வேற நடிகர்கள் யாராவது ஆரம்பிக்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்கல. விஜயகாந்த் வந்தப்ப பெருசா யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்படின்னும் போது ஏன் பிரகாஷ்ராஜுக்கு இந்த திடீர் வேலை அப்படின்றது தெரியல. பாப்போம். அவர் வேற கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, இவங்கள்ட்ட மாட்டிச்சு. அடுத்து, நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் விஜய். காளான் அவ்வளவுதான் இருப்பான். காளான் விஜய்ன்னு சொல்லி கை கால் கூட என்ன வளர போல. ஓடிட்ட நீ நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்துக்கும் போதெல்லாம் தெரியாதா எங்களுக்கு? நீ இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் பேசுது. நல்லா கேட்டா நல்லா கேட்ட அவனுடைய. ஆமா, நீங்க அங்கிருந்து வந்தீங்க. நான் கேட்டு வந்தேன். இல்லையே, அப்படி பயந்து வந்தேன். இல்லையா, யார் சொன்னா? ஏடிஎம்கேல சொல்றாங்க. மக்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கரூர் சம்பவத்தை பயந்து. கரூர்ல என்ன சம்பவம் நடந்துச்சு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாம தான் 7 மணிக்கு வந்தீங்கல்ல நீங்க அங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னொரு கட்சியோட அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. அது சரி, இன்னொரு கட்சியோடைய கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டதுக்கு சிபிஐ உங்களை கூப்பிட்டுச்சு. அது நான் சும்மா என் மக்களுக்காக அப்ப போய் பார்க்க போயிருந்தேன்ல, அது போய் இப்படி நின்ன அந்த டைம்ல, அதனால என்னை கூப்பிட்டாங்க. விளக்கம் கொடுத்துருக்காரு. அது எப்படிங்க பாண்டிச்சேரில இருந்து ஒருத்தர் இங்க வந்து டி நகர்ல நிக்கலாம், இதோ இங்க இருக்கிற கரூர் ஒரு 1.5 மணி நேரம் நான் போயிருவேன், அங்க இருந்து கோயம்புத்தூர் நான் நிக்க கூடாதா? அதான் துக்குடா கட்சியாச்சு. ஏன் அந்த கட்சியில உள்ள ஒரு எங்க நிக்கிறாரு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த கட்சியை பத்தியே உங்களுக்கு பேச்சே இருக்க கூடாது இல்ல? காளான் நிக்க சொல்லுங்க, வர சொல்லுங்க, போ சொல்லுங்க அப்படின்றீங்க. அதாங்க வாயில வார்த்தைகள்லாம் வந்து நாங்க எவ்வளவு பெரிய ஆள், நீங்க எங்கிட்ட இருந்தா உள்ள கீழே அப்படியே கொஞ்சம் அப்படியே குனிஞ்சு பாத்தீங்கன்னா கால் கட 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 இருக்குது. என்ன நடக்குதோ என்ன பண்ணி 6000 போயிட்டு இருக்காமே, ஊருக்கு ஊரு வீட்டுக்கு வீடு 6000 போதான், 1000 ரூபாய் போதான். யாரோ சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி நீங்க இன்னும் வரலையா, இங்க பணம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, நீங்க என்ன அங்க உட்காந்துருக்கீங்க, வாங்க முதல்ல. எவ்வளவு வந்திருக்கு? நேற்றுக்கு நமக்கும் மெசேஜ்லாம் பண்ணாங்க. அதிமுகலேருந்து 2000 ரூபா கொடுக்குறாங்களாம். 2000 ரூபா கொடுக்குறதுல ஒரு சில இடத்துல வந்து இவங்க கமிஷன்லாம் அடிக்க போக 1500 1000ன்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்குது. திமுகவில் வந்து 2000 கொடுத்துட்ருக்காங்களாம். பாருங்க, இப்போ 2000 ஆட்சிக்கு வந்தானே 2000, 8000 கூப்பன் வரதுக்கு முடியே ஒரு 5000 எவ்வளவு பணம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. கடந்த சில மாதங்களாக பணம் புழக்கத்திலேயே இருக்கு. அதுதான் இன்னொருத்தவங்க யாரோ இது பண்ணாங்க, ஏதோ பாத்திரம் ஏத்துறவங்க குக்கர் எல்லாத்தையுமே அது கிஃப்ட் பேக். அது தனியா வேற, ஓட்டு போடணும்ன்றதுக்காக. இது வந்து சும்மா ஓட்டு போடுற அன்னைக்கு உங்களுக்கு டயர்டா இருக்கும்ல, ஆமா, அன்னைக்கு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. பட்டுவாடா டைரக்டாவே பண்றாங்க. போய் ஓட்டுற அந்த இதை வச்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. 1000 இப்போ ஊர் சைடு ஃபுல்லா 1000 2000ன்னு பயங்கரமா வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்களா, அதிமுக ஒரு இது அமைச்சர் வந்து பணம்லாம் வந்துருச்சு தலைமையில இருந்து, இது வந்து போலீஸ் கண்ணில் மாட்டாம இது எல்லாத்தையும் கொண்டு போய் பட்டுவாடா பண்ணி சேர்த்துடணும். இதுதான் இந்த கடைசி கட்ட இந்த திராவிட அரசியலுடைய முன்னெடுப்பு. அதாவது கடைசி கட்டத்துல இறங்கி 1000 2000 3000 6000 வரைக்கும் போது நான் கேள்விப்பட்டேன். இதுல கோயம்புத்தூர், ஆமா, கோயம்புத்தூர்ல அந்த சைடுலாம் வந்து 6000 ரூபாய் கிட்ட வந்து ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய்க்கு வந்து போதுன்னெலாம் வந்து சொல்றாங்க. ஸோ கடைசி கட்டத்துல தான் மக்களுக்கு வந்து இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் போகும். அந்த சூடம் ஏற்றி சத்தியம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் போகும். தயவு செய்து சொல்றேன், இந்த காசை வாங்கி நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, நீங்க திமுகவுக்கும் போடுங்க அதிமுக கூட போடுங்க, ஆனால் காசை வாங்கிட்டு தயவு செய்து வந்து போடாதீங்க. அது போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு வந்து கிடையாது. உங்களால ஒரு கேள்வி கூட கேட்க முடியாது. நீங்க 6000 ரூபாய், அதாவது ஒரு வருஷத்துக்கு 5 கோடின்னு நினைக்கிற ஒரு எம்எல்ஏக்கு, ஸோ 5 வருஷத்துக்கு எத்தனை கோடி வரும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த கோடி வருதுன்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கறது ஒண்ணுமே இல்லையே. அந்த எம்எல்ஏக்கு அது வரப்போது கிடையாது, பட் அது கலெக்டர் தான் போக போகுது. பட் எம்எல்ஏக்கு வரக்கூடிய அந்த டெண்டர்கள், அது இது அந்த கட்சி நிதி, அது எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு உங்களால திருப்பி ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அப்புறம் நாளைக்கு சிம்பிளா சொல்லணும்னா, நாளைக்கு நீங்க அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவர் உங்களை மதிக்க மாட்டாரு. இன்னைக்கு உங்க காலில் வந்து விழுவாரு, கையை பிடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. நீங்க காசு வாங்காம இருந்தா நாளைக்கு நீங்க தைரியமா பேசலாம். ஆனா நீங்க காசை வாங்கியுமே பேச முடியாதுங்க. காசே வாங்கலையா, நல்லது கொடு, வாங்கலன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல. நான் உனக்கு ஓட்டு போடல, நீ எனக்கு காசு கொடுக்கு, நான் உன்கிட்ட காசு வாங்கல, நான் வந்து உங்ககிட்ட நிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு கெத்து அவங்கள்ட்ட இருக்கும். வாங்கிட்டா அந்த உறுத்தல் இருக்கும்ல, இவன்கிட்ட போய் காசு வாங்கியிருக்கோமே,
வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் வாங்கியிருக்கோமே, வீட்டுக்கு 4 பேர் இருக்காங்களே 20,000 ரூபாய் வாங்கிட்டோமே அப்படின்ற ஒரு உறுத்தல் இருக்கும்ல. அந்த உறுத்தல் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க போய் எதுவுமே கேள்வியே கேட்க முடியாது. அதுக்காக சொல்றேன். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நீங்க நல்லா பிரச்சாரம் பண்ணுங்க, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். யாருக்கு ஓட்டு போடணும்னு தெளிவா இருந்து அவங்களுக்காக இவங்க பிரச்சாரம் பண்ணணும். நாளைக்கு நமக்காக நல்லது செய்வாங்கன்னு யார் உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சேப்பேத்தகை நீ வராத. விஷயத்தை என்னன்னு சொல்லிடு. சேப்பேத்தகை ராகுல் காந்தி அவர் மேடையில பேசினது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று சொல்றேன், நீ ஒன்று சொல்லிட்டு இருக்க, நான் என்ன எப்போ பார்த்தாலும் நான் ஒன்று சொன்னா நீ வேற ஒன்று சொல்லிட்டு இருக்க, தயவு செஞ்சு இனிமேட்டு நான் எங்கே போனாலும் நீ வந்துடாத. நான் அழைப்புதல் விடவே இல்லை. இதுக்கு மேலே ராகுல் காந்தியோட பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் சேப்பேத்தகைக்கு அழைப்புதலே விடலை, வராதன்ட்டாங்க. அதுதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா? இன்னொரு சம்பவம் நினைச்சேன் காலையில. என்னது? வருமான வரித்துறை லாக் பண்ணிட்டாங்க. யார? சேப்பேத்தகை லாக் பண்ணிட்டாங்க, என்னை தடுக்க பாக்குறாங்க அப்படின்னு ஒரு மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரத்துக்குள்ளார செல்வ பெருந்தகை தடுக்கிறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. அவரு போட்டதுக்கு அப்புறம் முதலமைச்சர் போடுறாரு. அப்புறம் இன்னொருத்தர் 2-3 பேர்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வருமான வரித்துறையிலன்னு சொல்றாங்க, எங்க சைட்ல இருந்து யாருமே அப்படி போகவே இல்லையேங்க அப்படின்னு. யாருமே போகாம உங்களை யார் இப்ப தடுத்ததுன்னு தானா சேர்ந்த கூட்டமா இருக்கு. ஏங்க அது கூட்காங்க, 4-5 கூட்கா சேர்ந்து வந்திருக்காங்க காசு வாங்குறதுக்காக. அவங்கள போய் இந்திக்காரன், அவன் நேபாள்காரன், அவனை போய் இந்திக்காரன் என்னைய தடுக்க போக விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு அழைப்புதல் கொடுக்கலன்னா கொடுக்கலங்க, நான் போலங்கன்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு நேபாள்காரனை போய் ஹிந்திக்காரன்னு சொல்லி அவன் வருமான வரித்துறை 20 ரூபாய் காசு வாங்குறதுக்காக நேபாள் இவங்களும் கொஞ்சம் இன் பண்ணிட்டு தான் வருவாங்க அந்த காசெல்லாம் வாங்கும் போது. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு ஏதோ சொல்ல பயத்திலேயே இருக்க. எப்போ வருவாங்க அதை நம்பி ஒருத்தர் ட்வீட் போட்டாரு பாத்தீங்களா? அவரு நமக்கெல்லாம் சிஎம்மா இருக்காரு, அவரு போட்டாரு பாத்தீங்களா? அருமை அற்புதம். அவன் காலைல காலிங் பெல் தட்டி 20 ரூபா வாங்குறதுக்கு வருவான். அப்ப பயம் இருக்கு. எதுக்கு அவ்வளவு பயம்? அதை விடுங்க. ராகுல் காந்தி உன்னை நான் இதுக்கப்புறம் இங்க ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பார்த்தேன், அப்படியே இறங்கி போயிடுவேன். நான் ஒன்னு எதுவும் பண்ண மாட்டேன், நான் இறங்கி போயிடுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் செல்வ பெருந்தகை இன்னைக்கு பண்ணியிருக்காரு. வருமான வரித்துறையில இருந்தே வரலையா, அதுக்குள்ளாரிய வருமான வரி தந்துட்டாங்க, என்னை லாக் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பிஜேபி உள்ள வந்துருச்சு. இல்ல இன்னைக்கு எங்களுக்கு மீட்டிங் இருக்கு. எப்ப அந்த மீட்டிங்கு போக கூடாதுதானப்ப அவரும் சொல்லியிருக்காரு, வர வேணாம் தானப்ப அவரும் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னா அசிங்கமாயிரும்ல, அதனால இப்படி ஒண்ணு போடலான்னு பார்த்தேன், வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. ஆமா, பின்ன வருமான வரித்துறை பண்ணாமலே பண்ணா பரவாயில்ல, ஆமான்னு ஒத்துப்பாங்க. தேங்காய் நடந்திருக்கு ரைடு அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே பண்ணாம கலப்புடுங்க வந்தவனும் தோட்டத்துக்கு வந்தவனையும் பார்த்து வருமான வரித்துறை ஹிந்திக்காரன் வந்துட்டான். ஹிந்திக்காரன் எங்க பார்த்தாலும் தான் இருக்கான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? கட்சி தலைவர், ஆமா, தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர், மாநில தலைவர். அடுத்தது ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருந்தேன், ரெண்டும் வேற கிடையாது, ஒண்ணு நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சதுல ரெண்டும் ஒண்ணுதான் சொன்னோம். இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க, திமுகவும் நாம் தமிழரும் வேறு வேறு கிடையாது, நாம் இருவரும் ஓர் தாய் பிள்ளை அப்படின்றத நீ நானு வேற இல்லடா. அந்த பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க. 2 பேரும் ஒத்த சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நீங்க நாங்களும் அப்புறம் அடிச்சுக்கலாம், உங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை தான், நம்ம அதை அப்புறம் போட்டுக்கலாம், ஆனா இவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆமா, விஜய் வரக்கூடாது, அவனை நம்ம தாக்கணும், நீங்க தாக்குங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பயங்கர அன்பு சாட்டை துரைமுருகன். நீங்க துப்புன கூட தொடச்சுக்குவாங்களாமே. அன்பு உங்களுக்கு எப்பயோ வந்துருச்சுன்றது எங்களுக்கு தெரியும். அன்பு பண்பு எல்லாம் எப்பயோ பெட்டியில வந்துச்சா? அன்பு பெட்டியில வந்துச்சா? ஜிபேல மாட்டிக்கும், பெட்டி தான் அது மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்ப அதுலயே தெரியுது உங்களுக்கு. அப்போ நீங்க யாருடைய இதுக்காகவோ தான் நீங்க வேலை செய்யறீங்க, நீங்க உங்களோட வெற்றிக்காகலாம் வேலை செய்யல. நான் இப்பயும் சொல்றேன், என்னைக்குமே நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம ஓடணும்னா அதுல தோல்வி அடைஞ்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா அடுத்தவன் தோக்கணும்னா நம்ம தான் தோப்போம். அதனால உறுதி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னதுதான், மே 4ஆம் தேதி வேட்டை உறுதி. வேட்டையாடப்படுவது தாம் தமிழர், வேட்டையன் சாட்டை துரைமுருகன். அதுல எந்த குழப்பமும் வேண்டாம். சோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஒருத்தனை அடிக்கணும் இவனை காலி பண்ணணும்ன்ற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ் எப்பவுமே யார் அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் போய் முடியும். அடிக்கிறவங்க எல்லாம் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அடிக்கிறவன் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான், திடீர்னு எந்திரிச்சிருவான்.
இல்ல இவங்க இவ்வளவு போட்டு அடிக்க புதுப்பேட்டை தனுஷ் மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க, ஒன்னும் ஆகாது, ஒரே ஒரு அடி தான் அடிப்பான், அவன் செத்து போயிடுவான். அந்த மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்க, ஒரே அடி அடிக்க போறாங்க, சாவறீங்க. இல்ல இது எல்லாமே திருப்பி விஜய்க்கு இன்னும் ஒரு அப்பர் ஹேண்டா தான் ஒரு போற மாதிரி இருக்கு. மக்கள் கிட்டயே சொல்றேன், தோல்வி வேற ஜோ, வெற்றி தோல்வி எப்பவுமே வந்து அரசியல் களத்துல வெற்றி தோல்வின்றது வேற. இப்பவும் சொல்றேன், விஜயோட அரசியல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விஜய் வந்து இன்னும் தீவிர அரசியல் பண்ணணும், அவர் இன்னும் நிறைய கொள்கை விஷயங்களை பேசணும், இந்த யூத்தை வந்து கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தணும், அவர் இந்த மக்களுக்கு இன்னும் போய் சென்றடையணும், மக்களுக்காக நிறைய விஷயங்களை பேச வேண்டி இருக்குன்றதுல நமக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா நீ ஏன் வர, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ யாரா வரத்துக்கு, இந்த மக்களுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்கிற கேள்வியும், இந்த இதுக்கு நடிகை வரக்கூடாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நடிகை வரக்கூடாதுன்னு சொல்ற அதே நேரத்துல நீயும் போய் படத்துல நடிக்க கூடாது, அந்த கொள்கையிலையும் நீயும் உறுதியா இருக்கணும். இல்ல நான் நடிக்கிறேன், எனக்கு வந்து எனக்கு அதுல வருமானம் வரும், அப்பதான் நான் கட்சி நடத்த முடியும்னா நீ திரள் நிதி வாங்கக்கூடாது. இல்லையே, மக்களுக்காக நேற்றுக்கு பேசியிருக்காரு, மக்களுக்காக நான் வந்து வந்திருக்கேன், மக்கள் தான் எனக்கு வந்து, உனக்குலாம் ஏதுடா காசு, கட்சி நடத்துறியா, உனக்கு ஏது காசுன்னு மக்கள் கொடுக்குறாங்க, எனக்கு இந்த மைக்கு மக்கள் கொடுத்த காசு, திரள்நிதி காசு, இந்த வண்டியை சொல்றேன் திரள்நிதி காசு, அதுதான் சொல்றேன். அப்படின்னா நீங்க நடிக்காதீங்க, நடிக்கவும் செய்யறேன்னுவீங்க, நடிக்க வரவன் அரசியலுக்கு வந்தாலும் திட்டுவேன்றீங்க, அப்புறம் இதுவும் மக்கள்கிட்ட இருந்து தான் காசு வாங்குவேன்றீங்க, அப்ப படத்துல நடிக்க காசு வாங்குறது இல்லையா? அது குடும்பத்துக்கு என்ன ஒரு 2 லட்சம் ரூபாய் வாங்குவீங்க ஒரு படத்துக்கு, அது குடும்பத்துக்கு. அப்ப குடும்பம் நடிச்சு ஒரு உழைச்சு சம்பாரிச்சு கொடுக்கறது குடும்பத்துக்கு, புரியுதுங்களா? திரள் நிதின்றது வாங்குறது கட்சிக்கு, குடும்பமும் கட்சியும் வேற வேற. இன்னும் பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அண்ணனுக்கு. ஆனா ஏன் கொஞ்சம் ஆடம்பரமா வினை வந்து 4ஆம் தேதி தெரியும் உங்களுக்கு. ஏன் ஒருத்தனை போட்டு இப்படி அடிச்சோம் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? இப்பவும் சொல்றேன், நம்மளும் வந்து பிளைண்டா வந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும், இவர் வந்து அப்படி கிடையாது. அவருக்கு இப்ப புதுசா வந்திருக்காரு, உங்களை இந்த அளவுக்கு அவருக்கு ஊழல் இதெல்லாம் இது வரைக்கும் வந்து இல்ல. ஆனா நீங்க தேவையில்லாம ஒருத்தனை போட்டு அடிக்கிறீங்க, சும்மாவே போட்டு அடிக்கிறீங்க. சம்பந்த நேத்து கூட உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காரு பெரம்பூர்ல. இங்க பாருங்க, அவர் வந்து நீங்க இவருக்கு ஓட்டு போடுங்க, இவரு ஆர்டி சேகர் இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாரு, இங்கேயே போறேன், அதெல்லாம் அவர் வரமாட்டாரு, தேர்தலுக்கு தேர்தலா வருவாருன்னா சும்மா சொல்லாத. நானா வந்து இவர் எங்க போனாருன்னு தெரியல, அவரை பாக்குறதுக்கு எப்ப போனாருன்னு தெரியல, அந்த வழியா போய் அசிங்கப்பட்டீங்கல்ல. ஆமா, நேரடியா மக்கள்கிட்ட அசிங்கப்படுறீங்க. அவரே எப்படி பாக்குறாரு, நமக்கு அகைன்ஸ்டா பேசி நோட் பண்ணிடுவாங்க, கண்டிப்பா நோட் பண்ணிருப்பாங்க, அடிப்பாங்க, அடுத்து கண்டிப்பா பண்ணுவாங்க. திருச்சியில இனி அவர்கள் போகும்போது ஆமா, நீ எலெக்ஷன் எல்லா இடத்துலயும் ஒரே கம்ப்ளைண்ட் தான், மக்கள் தான் அது முடிவு பண்ண. அதுதான் சொல்றேன், இப்போ விஜய்க்கு அந்த பிரச்சனை கிடையாது. அவரு வந்து அன்னைக்கு பெரம்பூருக்கு வராரு, போய் பாக்குறாரு, டோர் டு டோர் போய் 5 வீட்டுக்கே போயிருந்தாலும் அந்த 5 வீட்டுக்கும் போனாரு, போய் பார்த்தாரு. மக்கள் விரும்புறாங்கல்ல, மக்கள் பார்க்க வரணும்னு ஆசைப்படுறாங்க, மக்களை கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல வந்து பேசுறாரு. ஸோ திருச்சி கிழக்குக்கும் அதே மாதிரி போறாரு, 3 இடத்துக்கு போய் பாக்குறாரு, ரோட் ஷோ அதாவது இப்ப பிரச்சனையே இதோட ரோட் ஷோ தான். ஒருத்தன் பேசவே மாட்டேங்கிறான், கொள்கை என்னன்னு சொல்லலாம், கொள்கையும் இல்ல ஒன்னும் இல்லைன்றானுங்க. பேசினாலும் 5 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்கிறான், வரான் வண்டியில ஏறுறான், கைய காட்டுறான், விசில் அடிக்கிறான், போயிடுறான், கான்பிடென்டா இருக்க வெற்றி நிச்சயம்ட்டு போயிடுறான். நம்ம மாங்கு நடக்கிறோம், போறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், 2000 ரூபாய் கொடுக்குறோம், தெருவா போய் கத்துறோம், காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலை செய்யறோம், போய் மீட்டிங் எல்லாம் போடுறோம், ஒரு பையன் நம்மள சீண்ட மாட்டேங்கிறாங்கன்ற பிரச்சனை. இது வந்து ஒரு வகையில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஆமால கஷ்டப்படுறாங்களேன்னு தோணும். ஆனா அவரு 33 வருஷம் அவரு கஷ்டப்பட்ட கூட்டம் இது. விஜய் வரைய சொல்லணும்னா, நான் ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ளாரையும் 33 வருஷம் போறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எனக்கு தான் தெரியும். சோ அதை இப்ப நான் வந்து பாக்குறேன், என்னை அவங்க வந்து பாத்துட்டு இருந்தாங்க, இப்ப நான் அவங்கள வந்து பாக்குறேன். இதுல பேசுறதுக்கோ சொல்றதுக்கோ கருத்துக்களோ இந்த எலெக்ஷன்ல எதுவும் இல்ல. என்கிட்ட அவங்களும் அதை எதிர்பார்க்கல, என்கிட்ட அதுவும் இல்ல. நான் அவங்க கிட்ட என்னை அவங்க பார்க்க போறாங்க, நான் அவங்கள பார்க்க போறேன். எனக்கு அவங்க அன்பு செலுத்தினாங்க, அந்த அன்பை நான் அவங்கள்ட்ட திருப்பி செலுத்துறேன். இப்பயும் செலுத்திக்கிட்டே இருக்காங்க, நானும் திருப்பி இவ்வளவுதான் இதுல உள்ள மொத்த இதுவே அவ்வளவுதான். இதுல கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல கிடையாது. விஜய்க்கு இந்த எலெக்ஷன்ல அந்த எதுவுமே கிடையாது. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்க எனக்கு கொடுத்ததை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களை பார்க்க வரேன். நீங்க என்ன பாக்கிறதுக்கு தியேட்டருக்கு வந்திருக்கீங்க, நான் இப்ப உங்களை பார்க்க ரோட்டுக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். சிம்பிள், இதுல முடிஞ்சு போச்சு. இதுதான் இவங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. அதுதான் என்னன்னா, ஒரு கொள்கை இல்ல, ஒரு இது இல்ல, நாங்க இத்தனை வருஷமா நாங்க வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம் இப்படி ஒரு கலாச்சாரத்தையும், அதான் என்கிட்ட இல்லடா அது.
எங்க கிட்ட இருக்கிறது வேற. இன்னைக்கு வந்து நீங்க வந்து சாதாரணமா உட்காந்து சிஎம்னு போயிருவீங்க, சீரழிச்சிட்டீங்கன்னா நாட்டை. இது வரைக்கும் சீரழியாததான் இப்ப புதுசா சீரழியறதுக்கு ஆயிரும். அது நடிகன் கையில கொடுத்தா ஆகாதா? ஆயிட்டு போகுது, பரவாயில்ல, அவன் நான் கொடுப்பேன். ஒரு கொள்கையே இல்ல, அவன் சொல்றது பரவாயில்ல, ஆயிட்டு போட்டு நான் கொடுக்குறேன். ஏய் 7 வருஷம் திமுக 1900 தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ என்கிட்ட வந்து. திமுக ஒரு தீய சக்தி. ஏய் அதிமுக இது அதெல்லாம் எனக்கு தேவையே யாருன்னே எனக்கு தெரியாது. சரி, நீ தாவேக்காவோட வேட்பாளரை சொல்லு. எங்க இந்த தேவையில்லை, விஜய். என்னடா விஜய், அவ்வளவுதான், விசில் முடிஞ்சிருச்சு. அவன் சிம்பிளா முடிச்சுட்டு போய் நீங்க 18, 19, 20 இருக்காங்க, இந்த போய் பேசுங்களேன். வரவே மாட்டான் உங்ககிட்ட. ஓட்டு போட போறேன், அவ்வளவுதான். காலையில எந்திரிச்சு ஓட்டு போட போறேன், என்கிட்ட எதுவும் கேட்காது. முடிஞ்ச வரைக்கும் அவன் என்ன பண்றான், கேன்வாஸ் பண்றான். போடுங்களேன், இத்தனை வருஷம் இப்படி போட்டு போட்டு தானே ஏமாந்தீங்க, ஒரு தடவை வாய்ப்பு தான் கொடுங்களேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன்கிட்ட அந்த இதெல்லாம் கிடையாது. அவன் வீட்டுல உட்காந்து கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த கேன்வாஸுக்கு லேடிஸும் சில பேர் ஆமா இல்ல போடலாமே, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த 45-50 வயசுக்கு மேல உள்ள சில பேர், சில ஆண்கள்லாம் வந்து இல்லடா அது நமக்கு சரிப்பட்டு வர அவன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த தடவை இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, முடிஞ்சு போச்சு, நாளையோட எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். அதுதான் போயிட்டு இருக்கு. அதனால இப்போ லைவ்ல ஆர்டி சேகருக்காக போய் வந்து அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறாரு. அவங்க இருக்கிறதானே சொல்லுவாங்க, அது ஞாபகம் ஏத்துக்கணும். இல்ல நான் என்னன்னு விசாரிக்கிறேன், இல்ல நான் பொறுப்பேத்துக்கிறேன், அவர் வருவாரு, இதுக்கப்புறம் வருவாருன்னு சொல்லணும். அதெல்லாம் நீ சொல்லாத, நான் பார்த்துதான். நீங்க எங்க பாக்குறீங்க? நீங்களே இப்பதான் வரீங்க. இப்ப திடீர்னு மட்டும்தான் உங்களெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, சில அட்டை கத்திகள்லாம் இருக்கு, ஓய்வுக்கே ஓய்வு அப்படி இப்படின்னு சில விஷயங்கள்லாம் விஜய் வந்து தாக்கி பேசியிருக்காரு. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி நீங்க தாக்கி பேசுறீங்கன்னா அதுக்கு அவருக்கான வளர்ச்சி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப பரம்பரை மக்கள் புரிஞ்சுப்பாங்க, இப்பவே புரிஞ்சிருப்பாங்கல்ல, இதுவரை இப்பவே இப்படி பேசுது பெருது வராததா வந்துச்சுன்னு சொல்றது பத்தியா அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளார ஒரு தாட் வந்திருக்கும்ல, பேச வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அளவு கேள்வியாவது இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் கேள்விலாம் யாரும் கேட்டு நம்ம பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல. இல்ல, துணை முதலமைச்சர் சொன்னா அவரு உடனே ஆக்ஷன் எடுத்துடுற மாதிரி ஆக்ஷன் எடுப்பாரு உங்க மேல, அவரு மேல எடுக்க மாட்டாரு. கண்டிப்பா பார்ப்போம். போயிட்டு இவர் என்ன நல்லா பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. ரோட் ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வீடியோ போடுவோம், பேசுவோம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு